சொல்லு. தலை அடிக்கும் யோசனை பண்ண ஒரு டென்ஷனாக கிடக்கண்ண. ஏன் டென்ஷன் பண்ணுவான், என்ன காரணம்? இப்படியே சில வேணும் ஒரே சில வேணும் காசு எல்லாம் இப்படியே போகுது. என்ன செய்யறீங்க? சிலவை குறைய என்ன போகிறேன். அது இல்லையாண்ணா, நீங்கள் சும்மா கூல காசு எடுத்து போட்டாங்கண்ணா. நீ கோயிலுக்காக காய் இருக்கண்டாங்க, அது நானும் கேள்விப்பட்டேன். கோயிலுக்கு கடந்த உண்மையிலேயே தீ கொண்டு போட்டாங்கன்ற அது அந்த காய் கனடாவில். அதுவும் நீங்கள் ஒரு பவுல் எந்த பவுல் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு. நீ இப்போ என்ன சொன்னி கோயிலுக்காக காயை கொண்டு போட்டாங்கன்ற அப்படித்தானே? அது கோயில் அண்ணா, இது இந்த கூலுக்கு இல்லை அண்ணா. கோலுக்கா? கோலுக்கு இந்த வீட்டு கோலுக்கு அண்ணா. நீங்கள் ஒரு வயசுக்கு போதும் பவுடி காய் சொன்னீங்க. எனக்கு வடிவ விளங்கிடா. அண்ணா கோவில் இருக்குல்ல, கோவில் அப் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கு கோகுல. அதுக்கு என்ன ஒரு சொப்பையார் உண்டு இந்த எடிட்டிங் செய்கிற அது போய் டவுன்லோட் பண்ணினா ஈஸியாக செய்யலாம்னு சொன்னாங்க. அப்போ நானும் போய் செய்ய இதை காசு கேட்டது காட்டினா கொஞ்சம் காசு நான் 4-5 இடத்துல ஜெஸ் நோ கேட்டுக்கிறது. நான் எனக்கு ஜெஸ் நோ தான் தெரியும். அப்போ நான் 14 ஜெஸ் போட்டு தான் தருவான். நான் எல்லாருக்கும் ஜெஸ்ஸை கொடுத்து விட்டேன். காசுகளை காணலையா அதில் அது 100 ரூபாய்க்கு மேலே வட்டி போட்டோம். அதில் போட்டுருக்குமாடாப்பா நீ என்னென்னத்துக்கு எடுக்கிற மொத்தமாக மாதத்துக்கோ அதில் போனால் வருஷத்துக்கோ அல்லது போனால் அதுக்கு அந்த அந்தந்த குறைஞ்ச ரேட் இருக்கு. என்னென்ன சொப்பையாரன்றது இருக்கு. அதை பார்த்து தான் டிசைன் ஏன் பிள்ளைகள் தெரியும் தானே அதில் கொண்டு அமர்த்தி இருக்கலாமே. இப்போ அவன் எடுத்துருப்பேன் ஒட்டிருப்பேன் காய் கணக்கு போட்டதுனா நான் கூட சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஒன்று செய், நீ பிள்ளைகளாக கொண்டுச்சு அதுக்கு போய் இப்படி காசு வெட்டி போட்டாங்க ரெண்டு சொல்லி ஒரு இப்போ நடந்த எவ்வளோ காலம்? ஒரு மாதத்துக்குள்ளேண்டா அதுக்குள்ளே போய் சொல்லலாம். அப்படி நான் தெரியாமல் ப்ளீஸ் இப்படி செய்து விட்டுட்டேன் ரெண்டு சொன்னால் திருப்பி அதை காசு எடுப்பாங்க. என்னென்னு எழுதுறது? தமிழ்ல எழுதி விடு. நீ தானே இப்போ இந்த டிக்டாக் உங்களுக்கு கத்திரிக்கிற எங்கே பார்த்தாலும் கடை கணிக்கிற அது கணிக்கிற போகிற வர இடம் என்ன எங்களை சாவடிக்கிற அதில் எழுதி விடு. நான் தான் லண்டன் சிவா, தயவு செய்து என்ற டிக்டாக் நீங்களும் பார்த்துருப்பீர்கள். இந்த கோலுக்கால காசு எனக்கு அனுப்பேன். பின்னி எங்கடாப்பா விஜயம் தெரிஞ்சாக்க பிள்ளை இங்கிலீஷ் இருந்தா படிக்கிறேன். அவனுக்கு தெரியுமா அவனுக்கு எனக்கு பேசுவாங்க. நீங்கள் சொன்னாங்க தேவையில்லாமல் டெலிஃபோனை நானும் இப்படித்தான் கண்ட இடமெல்லாம் தள்ளி போட்டு பேருந்து பிள்ளைகிட்ட பேச்சு பண்ணுறது அதில் கவுன்மேக் போனாப்பா விஷயம் தெரியாமல் அமுத்தி விட்டால் காசு வந்து கூட எடுத்து விட்டோம். காலப்படம் மாதிரி என்ன எடுத்து விட்டோம் அப்படி சொன்னா அந்த காலம் மாதம் போகுமோ? மாதம் போகுதோ வருஷம் போகுதோ பார்த்தா தானே தெரியும் காது என்னென்ன கொண்டு சேர்ந்து வருதுன்னு. இது உனக்கு மட்டும் இல்லை. இங்கே பாருங்கோ, கவனமாக இந்த சொப்பேர்களுக்குள்ள போய் அமர்த்துற நீங்கள் பார்த்து அமர்த்துங்கோ. காரணம் அது என்னென்னது கேட்கணும்னு தெரியாமல் நீங்கள் உங்களோட வாழ்ல கேஸ் நோயை அனுப்பி போட்டு பின்ன காய் வட்டி வேற முடியாது. இங்கே பாருங்க, அவைக்கு தெரிய மாட்டேன். அவைக்கு தெரியும், உனக்கு தான் தெரியாது. இனிமேலாவது அது யோசிச்சு நட. ஓகே இந்த ஜீவா என்ன மெசேஜ் தானே எனக்கு சொன்னது சரிக்கோ. அந்த விஷார் மெசேஜ் சரிக்கோ இப்படி ஒன்று வைக்கிறீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இல்லாத மறுபடியும் மாற்றி தரமான்னு சொல்லி இந்த ஆள் இதெல்லாம் எனக்கு சொல்லி தந்த மாதிரி தான் செய்தானே. அது ஜேஸ் கூட சொன்னது. அந்த ஆளுக்கு விஷயம் தெரியும். அந்த பிள்ளைகள் எல்லாம் படித்த பிள்ளைகளை யோசிச்சு தான் அந்த செய்யும். நீ என்ன செய்திருக்கணும்? அப்போ இந்த சொன்னது எனக்கு நல்ல படிக்க செய்திருக்குமே. இல்லையா பேர் இருந்தா சொல்லுது எல்லாத்துக்கும் சிவா எல்லாத்துல கன்னடத்தில் ஜெஸ் நோ நீ எல்லாத்துக்கும் ஜெஸ் கூட சொன்னது. யோசிக்காமல் ஒரு மனித சொன்னா உனக்கு அங்கே போச்சாரு. ஒரு நாள் முத்தாலும் கிடந்து இந்த லைன்ல நின்று கத்துன்னு கத்துறேன். 10ஆவதுக்கு இப்போ ரேடியோ வந்து வாங்கி விட்டேன். ஒரு தடவை நித்திரோலாம் விடுறாயில்ல 1 மணி 2 மணி மட்டும் போட்டு சேத்தை சாவடிச்சு சரி. ஆனால் கட்டித்தனம் தான் சரி. வர என்ன அதில் அதான் கேட்க போனா இப்போ நீங்கள் இல்லை அது பிரச்சனை. நீங்கள் அது பிள்ளைகளை கொண்டுச்சு தானே. ஓகே நான் போட்டு வரேன்ல. போட்டு வரேன்னா அப்படியே போ. நீங்கள் சும்மா ஓடி விட்டு